நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளின் தியானத்திற்கான வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வாசிக்க கேட்ட வேத வசனத்திலே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற காரியங்களை நாம் ஆராய்ந்து அறிய முடியாது. இரண்டாவது, அதை எண்ணி முடியாது. ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்னும் என்னுடைய நிலைமை மாறாதா என்று சொல்லி கவலையோடு இருக்கலாம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு ஏழை விதவியினுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது. ஏழை விதவியினுடைய கணவனார் கடன் வாங்கி அதை செலுத்தாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து விட்டார். கடனை கொடுத்த மனிதர் இப்பொழுது அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, இல்லை என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட வருகிறார். அந்த தாயாருடைய வாழ்க்கையிலே மிகுந்த துக்கம். கணவர் இல்லை, இந்த பிள்ளைகள் தான் ஆதாரம். இப்பொழுது இந்த பிள்ளைகளும் என்னை விட்டு கடந்து செல்ல என்று சொன்னால் கடினமான சூழ்நிலை என்று சொல்லி அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே தீர்க்கதரிசியை பார்த்து வருகிறார். எலிசா தீர்க்கதரிசி அந்த நாளில் இருக்கிறார். அவரிடத்தில் வந்து தன்னுடைய கஷ்டங்களை சொல்கிறார். தீர்க்கதரிசியை கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்கிறார், உன் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கிற இடத்திலே சென்று வெறுமையான பாத்திரங்களை நீ வாங்க வேண்டும். வாங்கின பின்பதாக நீயும் உன் பிள்ளைகளும் வீட்டிற்குள்ளாக சென்று கதவை பூட்டி கொண்டு அந்த இருக்கின்ற எண்ணெயை வைத்து மற்ற பாத்திரங்களிலே ஊற்றி என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஊற்றுகிறார்கள். கடைசியில் எல்லா பாத்திரமும் நிரம்பி விடுகிறது. இன்னும் ஒரு பாத்திரம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த எண்ணெய் நின்று போகிறதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக தீர்க்கதரிசனிடத்தில் வந்து கேட்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்கிறார், எது நீ என்ன செய், விற்று உன் கடனை தீர்த்து நீயும் உன் பிள்ளைகளும் என்ன செய்யுங்க, இந்த உலகத்தில் வாழுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அதிசயத்தை நாம் பார்க்கும் பொழுது இது எப்படி முடியும் என்பதை நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை செய்கிறவராக இருக்கிறார். வெறுமையான பாத்திரத்தை அங்கு ஒரு அற்புதத்தை செய்து கடனை அடைப்பதற்கும் மீதமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு வேண்டிய ஆதாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒருவேளை நாம் கடன் வாங்கியிருக்கலாம். ஒருவேளை தொழில் நிமித்தமாக, படிப்பின் நிமித்தமாக, மருத்துவ செலவு, இல்லை என்று சொன்னால் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை ஏதோ ஒரு வகையில் நாம் கடனை வாங்கி அதை செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். எப்படி நான் இந்த கடனை அடைக்கப் போகிறேன், இவ்வளவு பெரிய தொகையாக இருக்கேன் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறதை வைத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அங்கு ஒரு குடம் எண்ணெயை வைத்து கடனை அடைப்பதற்கும் மீதியானதை எடுப்பதற்கும் ஆண்டவர் உதவி செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையும் அற்புதங்களையும் செய்வாராக. ஆமேன். God bless you. Have a nice day.